ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நான் ஒரே ஒரு விஷயத்தை சொன்னால் நீ கேட்பாயா? ஏனென்றால் நான் சொல்லும் விஷயத்தை நீ சில சமயம் கேட்கிறாய், சில சமயம் என்ன சாய் நீங்கள் சொல்கிறீர்கள், என்ன நான் செய்ய வேண்டுமா என்பதை என்னிடம் திரும்ப கேட்கிறாய். ஆனால் இப்பொழுது ஒரே ஒரு விஷயம் நான் சொல்வேன், நீ கேட்பாயா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் நலமுடனும் வளமுடனும் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல எதிர்காலத்தோடு இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய். எனக்கு நன்றாக அது எல்லாமே எனக்கு புரிகிறது. அதனால்தான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்லவே நான் வந்துள்ளேன். என்னுடைய பிள்ளையே, வாழ்க்கையில் நீ அதிகமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயம் செய்யும் பொழுதும் இந்த விஷயம் செய்யலாம், இந்த விஷயம் செய்யக்கூடாது, இந்த விஷயம் செய்யக்கூடாது என்று பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறார். ஒரு நபர் வீட்டுக்கு போக வேண்டுமா, அந்த வீட்டு நபர் சரியில்லை, அப்பொழுது அங்கு போகக்கூடாது. இந்த வீட்டில் நல்லவர்கள் என்பதை பிரித்து பிரித்து தான் நீ பார்க்கிறாய். உனக்கு மட்டுமல்ல, உன் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் சொல்வாய், அந்த நபர் சரி கிடையாது, அந்த நபர் உனக்கு தொந்தரவு கொடுக்கிறார், அந்த நபர் உனக்கு நண்பனாக இருக்க வேண்டாம், எனக்கு ஏதோ மனம் சொல்கிறது என்பதை நீ உன் வீட்டில் இருப்பவர்களுக்குமே சொல்வாய். அந்த அளவுக்கு உனக்கு நல்லவர்களோடு தான் பழக வேண்டும், நல்ல விஷயத்தை தான் செய்ய வேண்டும், தவறான விஷயத்தை எல்லாம் செய்யக்கூடாது, தவறான பாதையில் எல்லாம் போகக்கூடாது என்பது உனக்கு எப்பொழுதுமே உண்டு. நீ ஏனென்றால் அவ்வளவு பாதிப்பு அடைந்திருக்கிறாய். எல்லோரையும் நம்பி நிறைய விஷயத்தில் பாதிப்பு அடைந்திருக்கிறாய். அதனால்தான் உன் வீட்டில் இருப்பவர்களுக்கே சொல்வாய், நல்ல நண்பர்களோடு பழகு, நல்ல விஷயத்தையே செய், நல்லவர்கள் வீட்டிற்கு மட்டுமே போ, இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்வாய். ஆனால் உனக்கு நன்றாகவே தெரிந்தவர்கள், உன்னை பற்றி எல்லா விஷயத்தையுமே புரிந்தவர்கள், நீ உன்னுடைய பெயர் என்றால் இதுதான், இவளா நல்ல தங்கமானவள், இவளா ரொம்ப தூய்மையானவள், இவளா எப்பேற்பட்டு ஒரு பிரச்சனை இருந்தாலும் நமக்கு உதவி செய்பவள் என்று உன்னிடம் பழகும் எல்லாருக்குமே தெரியும் உன்னை பற்றி. புதிதாக எதுவும் உன்னை பற்றி எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல, எல்லாமே அவர்களுக்கு தெரிந்த ஒன்றுதான். ஆனால் அவர்களே இப்பொழுது என்ன தெரியுமா செய்கிறார்கள், உன்னுடைய வாழ்க்கையில் உன்னிடம் நன்றாக பழகி கொண்டு அவரவர் வீட்டில் செய்ய வேண்டிய விஷயத்தை எல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எண்ணத்தால் மிகவும் சிறுமையாக இருக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் நல்லவர்களிடமே பழக வேண்டும், நல்ல விஷயமே செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் அவர்கள் செய்யும் தவறுகள் உனக்கு தெரிவது கிடையாது. உனக்கு முன் நன்றாக எல்லாவற்றையும் செய்துவிட்டு பேசிவிட்டு பின்பு அவர்கள் தவறான விஷயம் எல்லாவற்றையும் செய்கிறார்கள். நான் ஏன் இதெல்லாம் உனக்கு சொல்கிறேன் என்றால், அவர்களோடு நீ சேரும் பொழுது சில பிரச்சனைகள் உனக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நல்லவர்களோடு சேரும் பொழுது நல்லது நடக்கும். அதுவே எண்ணம் சரியில்லாதவர்களோடு சேரும் பொழுது அந்த பாவமும் மற்றவர்களுக்கும் சேர்ந்துதான் வரும். ஏனென்றால் அவர் யாரையாவது பற்றி உன்னிடம் சொல்கிறார்கள் என்றால் நீயும் ஆமாம் ஆமாம் சரி சரி என்று சொல்வாய். அதெல்லாம் பெரிய தப்பு, பாவம். அதனால் நான் நிச்சயமாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு நல்ல மனிதன் என்பவன் எப்பொழுதும் அடுத்தவனை பற்றி பேசவே மாட்டான். அது மட்டுமல்லாமல் அவனுடைய வாழ்க்கையில் அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பான். மற்றவன் அதனால் அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அடுத்தவன் கெட்டு போக வேண்டும் என்பதை நினைக்கவே மாட்டான். ஆனால் உனக்கு நன்றாக தெரிந்து பழகியவர் அவர்கள் வீட்டில் இதைத்தான் நினைக்கிறார்கள், இதைத்தான் செய்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்களை கீழே தள்ளிவிடக்கூட அவர்கள் தயங்குவது கிடையாது. நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அடியை நான் கொடுக்கத்தான் போகிறேன். ஏன் தெரியுமா, இதே போல் அவர்கள் செய்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் அவர்களை சுற்றி இருக்கும் யாரையும் அவர்கள் வாழ விடவே மாட்டார்கள். ஆனால் அவர்களை தினமும் பார்ப்பாய், தினமும் பேசுவாய், உன்னிடமெல்லாம் நன்றாகத்தான் இருப்பார்கள். ஆனால் மற்றவர்களிடம் அதே மாதிரி எண்ணத்தை காட்டுகிறார்கள். உன்னிடம் ஏன் நன்றாக பேசுகிறார்கள் என்பதையுமே நானே சொல்கிறேன். உன்னிடம் பேசுகிறார்கள் என்றால் உனக்கு பின்னும் அவர்கள், இவள் இப்படி வாழ்கிறாளே, இவள் எப்படி இப்படி காசு சேர்க்கிறாள், இவ்வளவு எப்படி இவள் இதெல்லாம் செய்கிறாள் என்று பேசுகிறார்கள். ஆனால் உன்னிடம் அவர்கள் உன்னை விட அதிகமாக பணம் நகை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அதனால் உன்னை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அதுவே
அவர்களுக்கு அதிகமாக வேறு உறவுகள் பணமோ நகையோ வைத்திருந்தால் அவர்களை பார்த்து பொறாமைப்படுவது, அவர்களை எப்படி கீழே தள்ளிவிடலாம் என்று நினைப்பது, அவர்களை தள்ளிவிட்டு அவர்களுடைய இடங்களை எப்படி பிடிக்கலாம் என்பது இருப்பது, மற்றவனுடைய சொத்துக்கு ஆசைப்படுவது எல்லாம் இருக்கிறது. அதனால் அந்த மாதிரியான நபர்களுடைய வீட்டிற்கு போவதை நீ தயவு செய்து நிறுத்திவிட. எப்படி நான் தெரிந்து கொள்வது இவர்கள்தான் என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்வது? ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் என்றால் நான் சொல்கிறேன், கேட்டுக்கள். உன்னிடமே வந்து மற்றவனை பற்றி அவள் சொல்கிறாள். எப்பொழுதுமே நானும் பார்க்கிறேன் சொல்கிறாள். என்னவென்றால், என்னுடைய சொந்தங்கள் எல்லாம் வாழ்ந்து விட்டார்கள், என்னுடைய சொந்தங்கள் எல்லாம் பணக்காரன் ஆகிவிட்டார்கள், எல்லாமே அவரிடம் இருக்கிறது என்று. ஆனாலும் இவளிடமும் எல்லாமே இருக்கிறது. இந்த பெண்ணிடமும் நகை, வீடு, வாசல் எல்லாமே இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் பத்தாமல் இன்னும் இன்னும் வேண்டும் வேண்டும், அடுத்தவனுடைய சொத்தும் வேண்டும், அடுத்தவனுடைய சொத்தில் இருக்கும் விஷயமும் வேண்டும். ஒருவனுடைய வாழ்க்கையில் ஒருவன் இல்லை என்றால் அந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைத்திருக்கும் என்று ஆசைப்படுவது மிகப்பெரிய தவறுதானே. அதெல்லாம் அந்த பெண் செய்து கொண்டு யோசனை செய்து கொண்டு இருக்கிறார். எப்பொழுதும் ஒருவன் முதலில் யோசனை செய்வான் ஒரு விஷயத்தை செய்யலாம் என்று, அடுத்தது அவன் அதை செய்ய ஆரம்பிப்பான். அதனால் நீ இப்பொழுதே அந்த நபரிடமிருந்து விலகுவது மிகவும் நல்லது. அவன் வீட்டுக்கு போய் பேசாமல் இருப்பது அதைவிட நீ மிகவும் மிகவும் நல்லதாகும். நான் உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதை காது கொடுத்து சற்று கேட்கும் வழியை மட்டும் பார். அதை நல்லபடியாக நடந்து கொள்ளும் வழியையும் நீ பார். அதையெல்லாம் விட்டுவிட்டு நான் என்ன சொல்வது, நீ என்ன செய்வது என்பது இருந்தால் வாழ்க்கையில் யாரும் உன்னை எப்பொழுதும் காப்பாற்ற முடியாது. நல்லவர்கள் போல இருப்பார்கள், ஆனால் அவர்கள் பின்னாடி செய்யும் விஷயத்தை நிறைய விஷயங்களை செய்து விடுவார்கள். அதுவும் சொல்ல போனால் ஒருவன் வாழ்க்கையை முன்னேறிவிட்டான் என்றால் போதும், அவனுடைய வாழ்க்கையை எப்படி திசை மாற்றி அவனுடைய வாழ்க்கையில் பணம் நகை எதுவுமே இல்லாமல் ஆக்கலாம் என்பதையெல்லாம் நன்றாக யோசிக்கிறார்கள். அது போன்ற நண்பர்களோ உறவுகளோ உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தேவை என்பது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லா விஷயத்தையும் யோசித்து யோசித்து பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கிறேன். உனக்காக என்னென்ன வேண்டுமோ அது அனைத்துமே என்னிடம் இருந்து தாராளமாக கிடைக்கும். புரிந்து கொள். நம்பிக்கையோடு இருங்கள். நான் இருக்கிறேன். நீ எந்த ஒரு நபரிடம் பழகினாலும் அவன் நல்லவனாக இருக்கும் பட்சத்தில் தான் உன்னோடு வைப்பேனே தவிர அவன் கெட்டவனாக இருக்கும் பட்சத்தில் உன்னோடு எப்பொழுதும் சேர்க்கவே மாட்டேன். எப்பொழுதும் அதை மட்டும் நீ நன்றாக தெரிந்து கொள். எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த சாயாகிய நான் உனக்கு துணை இருந்து உனக்கு ஒவ்வொரு நாளும் உன்னை வாழ வைத்து கொண்டே இருப்பேன். பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு எல்லாம் பொன்னாகவே நடக்கட்டும். எவ்வளவு பெரிய ஆபத்தில் நீ இருந்தாலும், எந்த நபர் நீ தெரியாமல் இவன் கெட்டவன் என்று தெரியாமல் நீ பழகினாலும் சரிதான், இவன் கெட்டவன் இவன் நல்லவன் என்று நான் உனக்கு அடையாளத்தோடு காட்டி விடுவேன். அதனால் யாரையும் பார்த்து நீ பயந்து நடுங்கி எந்த ஒரு விஷயத்தையும் எப்பொழுதும் பயத்தோடு இருக்காதே. நானே இருக்கிறேன். இனிமேல் நான் சொன்ன நபரின் வீட்டுக்கு போவதை நிறுத்திவிடு. அதுவே உன் வாழ்க்கையில் நல்லதாகும். மற்றவனுக்கு நினைப்பவன் நாளை உனக்கும் இதேதான் நினைப்பான். இவள் எப்படி முன்னேறினாள், இவளுடைய வாழ்க்கையை எப்படி கெடுப்பது, இவள் எப்படி மேலே போனாள் என்று பொறாமைதான் படுவார்கள். இன்று மற்றவனுக்கு நடப்பது நாளை உனக்கே அவர்கள் நிச்சயமாகவே செய்யலாம். நம்பிக்கையோடு இரு. ஏன் இவ்வளவும் நான் உனக்கு சொல்கிறேன் என்றால், என்னுடைய பிள்ளையை பாதுகாக்க வேண்டும், என்னுடைய பிள்ளையை நல்லபடியாக கரை சேர்க்க வேண்டும் என்று நான் போராடுகிறேன். என்னுடைய பிள்ளைக்கு நிச்சயமாக நான் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவேன். எந்த ஒரு தீய விஷயத்தையும் பற்றி யோசிப்பவர்கள் நிச்சயமாக என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நெருங்கி வரவே முடியாது. நல்லதே செய்வேன், நல்லதே நடக்கட்டும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.